ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிருந்தா டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 10th ஓல்டு புக்கு. சரிங்களா? அதில் இருக்க உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற லெசன் வந்து பார்க்கலாம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது ஒரு கொஸ்டின். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் முக்கியமானதெல்லாம் சொல்கிறேன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்த தூய்மொழி தமிழர் செம்மொழியாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா பரிதிமாற் கலைஞர். அதுக்கப்புறம் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாவனார். இப்போ இந்த பேரன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்ததுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு கொஸ்டின். அதாவது வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பரிதிமாற் கலைஞர். அதுக்கப்புறம் தொன்மை முன்மை திண்மை எண்மை உண்மை இனிமை தனிமை இளமை வளமை தூய்மை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை இப்படின்னு வரக்கூடிய 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாவனார். இவ்வளோதான் இந்த இதில் இருக்க கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் உலகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இல்லை அப்படின்னு சொல்லி மொழி நூலார் சொல்லியிருக்காங்க. அதில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 3000. 6000 மொழி இருக்காமா டோட்டலாக. அதில் 3000 மொழிகள் இலக்கண இலக்கிய வளம் உடையதாமா. அதுக்கப்புறம் இந்த இதில் அவ்வளோதான். இந்த பேரான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 கொஸ்டின் தான். உலகில் மொத்தமாக 6000 மொழி இருக்குது, அதில் 3000 மொழி இலக்கண இலக்கிய வளம் உடையது. அதுக்கப்புறம் பார்ப்பாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த லெசனில் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் கொஸ்டின். அதாவது வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேண்டிய நாள் முதல் உயிர்மொழின்னு சொன்னது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் சொன்னது பரிதிமாற் கலைஞர். அதுக்கப்புறம் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு சொன்னது தேவநேய பாவனார். அதுக்கப்புறம் உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ஓவர். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா இந்தது கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் அப்படின்னா லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யாருன்னு பார்த்தோம் பாவனார். அதே 11 தகுதி கோட்பாடுகளை கொண்டது அதுன்னு சொன்னால் முஸ்தபா. சரிங்களா? 11னா முஸ்தபா, 16னா தேவநேய பாவனார். அதுக்கப்புறம் இந்த இதில் முடிஞ்சு. இங்கே பார்த்தோம்னா கடல் கொளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் லெமூரிய கண்டம் 11 தகுதி கோட்பாடுகளை கொண்டது அப்படின்னு சொன்னது முஸ்தபா. அடுத்து முதல் மாந்தன் தோன்றிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா குமரி கண்டம். அதான் முதல் மாந்தன் தோன்றிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா குமரி கண்டம்னு சொல்லுவாங்க. அவன் பேசிய மொழி எதுன்னு பார்த்தோம்னா தமிழ் தான். அதாவது முதல் தமிழ் சங்கங்கள் எங்கே தோன்றுச்சுன்னு பார்த்தோம்னா லெமூரிய கண்டத்தில். அப்புறம் 3வது தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கம்பர். என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கம்பர். சரிங்களா? அப்போனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் முதல் மாந்தன் தோன்றிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா குமரி கண்டம். 3வது தமிழ் சங்கம் இந்திய மதுரை